ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து கயடு லோகர் அவர்கள் வந்து டிராகன் படத்தோட ஹீரோயின். அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்கள்ட்ட வந்து ஆங்கர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இங்கே செலிப்ரிட்டி க்ரஷ்னா யாரை ரொம்ப பிடிக்கும், யாரை உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்டவுட்டபிளி தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தளபதி தான் என்னோட செலிப்ரிட்டி க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த கேட்டதாக உண்டு, அந்த ஆன்சரை கேட்டதாக உண்டு, அந்த அரங்கமே வந்து அதிர்ந்துச்சு. அது கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக வந்து அழுந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, எனக்கு அவர் நடித்ததில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தெரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, அன்ஸ்டாப்பபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம கேட்கவே வேண்டாம். ஏன்னா அட்லி வந்து அவர்கள் வந்து மொத தளபதி வந்து இயக்குன படம், சூப்பரான ஒரு காம்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டான படமும் தெரியுதான். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மெர்சலுமே வந்து பிகிலும் வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு காம்போவில் பண்ணாங்க. பட் ஆனால் தெரியுதான் வந்து ஒரு அடித்தளத்தை போட்டுச்சு. அந்த டைமில் தளபதி கிடைத்த ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவல் இருந்துச்சு தெரி படத்துக்கு. இப்போ கூட வந்து ரீசெண்டாக வந்து தெரி படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில், பேபி ஜான் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கும் வந்து அட்லி வந்து அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்ததுன்னா தளபதி சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரியான பேர் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்ச படம் தான் தெரி. கமர்ஷியலாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி, பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆகி எடுத்துருப்பார் தெரி படத்தை. ஸோ அதை தான் வந்து இவங்க சொன்னதாக உண்டு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அன்ஸ்டாப்பபிளாக இருந்துச்சு. நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தளபதியை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இவங்களும் வந்து இப்போ இணைஞ்சிருக்காங்க. ஸோ வந்து பட வாய்ப்புக்காக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இனிமேல் தளபதி படம் நடிக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதை சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரசித்து தளபதி வந்து பிடிச்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.